பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கு உண்டான வேத பகுதி நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு சுகவீனமாக இருக்கிறது. அந்த மகனுக்காக, அந்த வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறார். வந்து, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை சுகமாக்கும் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில் விட்டு இறங்கி வரும்பொழுது எத்தனையோ அற்புதங்களை செய்தாலும் இந்த 100க்கு அதிபதி பிறருக்காக பிரயாசப்பட்டு, பிற நலனுக்காக பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் வருகிற இந்த அதிபதி, இந்த அதிகாரி, அவனுடைய வேலைக்காரனை ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். எப்படி சுகத்தை கொடுக்குறான்னா, அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வேலைக்காரனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பேர் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தேவனிடத்தில் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கு உண்டான வேத பகுதி நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு சுகவீனமாக இருக்கிறது. அந்த மகனுக்காக, அந்த வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறார். வந்து, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை சுகமாக்கும் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில் விட்டு இறங்கி வரும்பொழுது எத்தனையோ அற்புதங்களை செய்தாலும் இந்த 100க்கு அதிபதி பிறருக்காக பிரயாசப்பட்டு, பிற நலனுக்காக பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் வருகிற இந்த அதிபதி, இந்த அதிகாரி, அவனுடைய வேலைக்காரனை ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். எப்படி சுகத்தை கொடுக்குறான்னா, அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வேலைக்காரனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பேர் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தேவனிடத்தில் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.